Today we see magnetic flux. The number of magnetic field lines crossing any area normally is defined as magnetic flux. That magnetic flux represented as a pi b. So ஒரு particular ஏரியாவில் இப்போ இந்த வந்து என்ன அப்படின்னு கேட்டால் this is the ஒரு particular area. இந்த particular ஏரியாவில் எவ்வளோ magnetic field lines வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் cross ஆகுதோ that is called the magnetic flux. ஸோ அங்கே magnetic fluxனா இந்த ஏரியா வெக்டர் டாட் இங்கே கிராஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் இது ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதாவது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பிஏ காஸ் தீட்டா. ஸோ சப்போஸ் இந்த கன்சிடர் ஏரியா வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த சிம்பிள் பெர்பெண்டிகுலர் ஏரியா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது தீட்டா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டால் 0. அதாவது இப்போ the angle வந்து என்ன அப்படிங்க ஆங்கிள் பிட்வீன் ஏரியா வெக்டர் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த ஏரியாவை மட்டும் அதற்கு பெர்பெண்டிகுலராக தான் ஏரியா வெக்டர் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இப்போ இந்த ஏரியா வெக்டருக்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இதுக்கு இன்பிட்வீன் ஆங்கிள் தான் தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு ரெண்டு சேம் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்னது 0. அப்போ காஸ் 0 என்னது 1. ஸோ அதை தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் பிஏ. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் கேசஸ் when B is normal to the surface. ஸோ our theta is equal to 0. B வந்து நார்மல் டு த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது நார்மலாக இருக்குது. அப்போ தீட்டா is equal to 0. அப்போ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் மேக்ஸிமம் காஸ் 0 1. ஸோ பிஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ். பிஏ is equal to மேக்ஸிமம் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பேரலாக செலக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் சார்ஜ் பேரலாக செலக்ட் பண்ணுறாங்களா அப்போ இதுக்கு ஏரியா வெக்டர் இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு நார்மல் லைன் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ப்ளூ கலரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு நார்மலாக எப்படி இருக்குது இதற்கு குத்தாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து என்ன இருக்குது இந்த பிளேட் சைஸ்லேயே இருக்குது இந்த சைஸ்லேயே இருக்குது. அதனால இந்த சைஸ்லேயே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு இது கரெக்டாக இந்த இடத்துல குத்தாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏரியா குத்தா இருக்குது. ஏரியா வெக்டர் இந்த ஏரியாவுக்கு குத்தா எடுக்கணும். அப்போ தீட்டா வந்து 0. இங்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ்க்கு இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குது பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இதனோட ஏரியா வெக்டர் இந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அப்போ இன்பிட்வீன் ஆங்கிள் இருக்குது. இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபார் எக்ஸாம்பிள் 90 டிகிரின்னு வச்சோம் அப்படின்னா காஸ் 90 0. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் 0. ஓகே ஸோ பை பி இஸ் ஈக்குவல் டு அப்போ இன்டகிரேட் பி வெக்டர் டாட் என்ன அப்படின்னு கேட்டால் டிஏ வெக்டர். இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எழுத முடியும் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அதாவது சப்போஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் ஓவர் த சர்ஃபேஸ். கண்டிப்பாக இந்த நம்ம சர்ஃபேஸில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் இது போல் ஒரு நான் யூனிஃபார்மாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு லைன் முன்னாடியே போயிடும் இன்னொரு லைன் கொஞ்சம் தள்ளி தான் விழுது. அப்போ இதில் நான் ஒரு வேல்யூ வந்து எப்படி இருக்கும் நான் யூனிஃபார்மாக இருக்கும். அப்போ நான் யூனிஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னா பி வெக்டர் டாட் இங்கே என்ன அப்படின்னு கேட்டால் டிஏ வெக்டர் அந்த ஏரியா வந்து நம்ம கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஏ வெக்டர். ஓகே நெக்ஸ்ட் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் a scalar quantity. SI யூனிட் வந்து வெப்பரு denoted this the Weber like this. இதனோட dimensional formula for magnetic flux ml square t power minus 2 ampere power minus 1. இது ஒரு டீடைல்டு இது ஒரு ஃபார்மா ஒரு எக்ஸ்பிளனேஷன் 1 பேஜுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்மா டைமென்ஷன் ஃபார்மா கொடுத்துருக்காங்க. நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. The next the magnetic flux density. So density is defined as the magnetic flux density is defined as the number of magnetic field lines crossing per unit area. So area வந்து என்ன எடுத்திருக்காங்க யூனிட் ஏரியா. ரொம்ப வெரி வெரி ஸ்மால் சர்ஃபேஸ் அல்லது அதனோட ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டால் அந்த ஏரியா வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அந்த ஏரியாவில் மட்டும் எவ்வளோ ஃபீல்டு லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியில் அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலராக கண்டிப்பாக இருக்கணும். Okay, so magnetic flux density is defined as the number of magnetic field lines crossing per unit area kept normal to the direction of lines of force.
So that unit is the Weber per meter square or Tesla. Next, uniform magnetic field and non-uniform magnetic field. The fifth properties. Just it's very easy part. Uniform magnetic field. Just uniform. அதில் என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அட் ஆல் த பாயிண்ட், அதாவது சேம் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அட் ஆல் த பாயிண்ட்ஸ், எல்லா பாயிண்ட்ஸ்லையும் மேக்னிடியூடும் டைரக்ஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் சேமாக இருக்கணும். தட் இஸ் கால்டு த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும், இப்போ லோக்கலில் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். ஏன்னா எர்த்து வந்து இட்ஸ் வெரி லார்ஜர் பார்ட்டு. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்மால் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணால் டெஃபினட்டாக அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனுடைய டைரக்ஷனும் அந்த மேக்னிடியூடும் அந்த கேப்பும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்டு த நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் அ பார் மேக்னெட். அந்த பார் மேக்னெட்னுடைய லைன்ஸ் பார்த்தீங்கனாலே எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவே என்ன அப்படின்னு கேட்டால் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட், கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம். ஸோ கூலம்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம். The force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strength. This is the pole strength. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு கேட்டால் pole strength. இங்கே இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் டூ மேக்னெட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மேக்னெட் ஏ, மேக்னெட் பி. இந்த பாயிண்ட் போல் ஸ்ட்ரென்த்து. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால் சவுத்து போல். இது என்னது நார்த் போல். in between distance என்ன அப்படின்னு கேட்டால் ஆர். ஸோ என்ன அப்படின்னு கேட்டால் the force of attraction or repulsion. இங்கே what kind of force here south and north pole. ஸோ அப்போ attraction force தான். இப்போ இந்த attraction force வேலையை நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால் the force of attraction or repulsion between two magnetic poles, ரெண்டு magnetic poles is directly proportional to the product of their pole strength. ரெண்டு product of என்ன அப்படின்னு கேட்டா product of their pole strength. ரெண்டு pole strength என்ன பண்ணணும், multiply பண்ணணும். QMA QMB and inversely proportional to the square of the distance between them. ஸோ ரெண்டு போல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்து மல்டிப்ளை பண்ணால் எதற்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஆர் ரிப்பல்சன். அடுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எது இருக்கும், அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ், ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்துக்கு இன்பிட்வீன் டிஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், அந்த இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கும். இது அதிகமாச்சு அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் குறையும். ஓகே, இது வந்து வெக்டார் குவான்டிட்டி, அதனால் இங்கே ஒரு யூனிட் வெக்டார் போட்டிருக்காங்க ஆர். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குது, அக்யூரேட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளையிங் ஹியர். தட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கே. இந்த கே வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல அந்த சரௌண்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த சரௌண்டிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனுடைய வேல்யூ μ0/4π μ0/4π. ஸோ μ0/4π is equal to அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி திஸ் ஈக்குவல் டு 10⁻⁻7 ஹென்ரி per மீட்டர். ஸோ μ0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ அப்சல்யூட் பெர்மியபிலிட்டினா அந்த இடத்துல எதையுமே அது வந்து என்ன பண்ணல அப்படின்னு கேட்டால் அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும்தான், மற்றது எதையுமே அது சார்ந்திருக்கவில்லை. பெர்மியபிலிட்டினா அந்த லைன்ஸை உள்ளே எவ்வளோ தூரம் பெர்மிட் பண்ணுது, ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸில் ஒரு லைன்ஸை வந்து என்ன பண்ணுது, எவ்வளோ தூரம் இப்போ இந்த சர்ஃபேஸில் அந்த லைன்ஸ் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து என்ன ஆகுது, பெனிட்ரேட் ஆகுது, இல்லைனா பெர்மிட் பண்ணுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ஊடுருவி செல்லுகிறது அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், ஏர் ஆர் வேக்கம். ஓகே, அண்ட் தென் ஹச் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டால் ஹென்ரி. ஐ திங்க் யூ ஆர் கிளியர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.